ஆரம்பிக்கலாங்களா? எங்கள் வீட்டு பொங்கல் குட்டி செலிப்ரேஷனை மினி விலாகா பார்க்கலாமா? ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஹாப்பி பொங்கல் டு ஆல். பொங்கலுக்கு என்னவோ காலையில் எழுந்தாலுமே சாமி கும்பிட்றது 11 12 ஆகிடுது. ஏன்னா அவ்வளோத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடிக்கு வைக்கணும். செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு வச்சு சூரிய பகவானை வணங்கிட்டு சாமி கும்பிட்றோம். ஒவ்வொரு முறையும் பொங்கல் மேலேயே வைக்கணும் அடுப்பு வாங்கி நினைப்பேன். ஒவ்வொரு முறையும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அது பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொங்கலும் ரெடியாகி பொங்க போகுது. நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணி பொங்கல் எல்லாம் கூவி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தடுத்து குயிக்காக வேலை நடக்கணும். ஏன்னா நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. சாம்பார், பொரியல், கொஞ்சம் அவரைக்காய், அந்த பூசணி போட்டு செய்வோம் இல்லையா சூரிய பகவானுக்கு, அது, வடை, பாயாசம், சக்கரை பொங்கல், இது கூட எல்லாமே செஞ்சு மொட்டை மாடி எடுத்துகிட்டு போகணும். 2வது மாடிக்கு விளக்கு சாமானுக்கு எல்லாம் ரெடி பண்ணி அதையும் மேலே கொண்டு போய் தான் சாமி கும்பிடணும். இப்போது இதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோம். டேவே கிச்சன்லேயே போயிடுற மாதிரி இருக்குது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன படம் போடுறான் ஏது போடுறான்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு அதில் இருக்க ஹோம்ஒர்க் எல்லாம் முடித்து அந்த படத்துக்கு விட்ட கண்ணே எடுக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்ருப்போம். நம்மக்கிட்ட எல்லாமே செஞ்சு வந்துடும். இப்போ நம்மளே எல்லாத்தையும் செஞ்சு சாப்பிடும்பொழுது என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியும் தோணும். பட் இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம தானே செய்யணுன்ட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கோம். படமா அப்படின்னா என்னன்ற அந்த காலம் போயிடுச்சு. எதுவுமே பார்க்குறது கிடையாது. டிவியில் என்ன இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரியறதில்ல. அந்த அளவுக்கு டே மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்களாம் எப்படி மிஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல. எனக்கு என்னவோ ஒரு மாதிரியாக தான் போகுது. டேவே ஃபுல் டேவும் அந்த கிச்சனு வேலை ரொட்டீன் அந்த மாதிரியே போகிறதால எதையோ மிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸ்கூல் டேஸா இல்லை என்னன்னே தெரியாமல் போகுது. பட் இருந்தாலும் ஃபேமிலிக்கு செய்யும்போது ரொம்ப ஹாப்பியாகவே செஞ்சு முடிச்சிட வேண்டியது தான். இப்போ வடைக்கு எல்லாம் தட்டி போட்டு ரெடி பண்ணிட்டேன். இவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி மொட்டை மாடிக்கு கொண்டு போகிறது தான் பெரிய டாஸ்க்கு. இதை எல்லாத்தையுமே மேலே கொண்டு போக முடியாதுன்றதால கொஞ்சம் மட்டும் தனியாக பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஆனால் பொங்கல் பாத்திரத்தை மேலே தான் கொண்டு போவோம். ஏன்னா அவருக்கு இன்னும் மஞ்சள் கொத்து கட்டணும். இப்போது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது வீடியோ ரொம்ப லென்த்தாக போனதால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். வடையும் தட்டி எடுத்துட்டேன். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா பாய். பொங்கல் வருதுனாலே இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரே குஷி. காரணம் அந்த பொங்கல் எண்ணெய் வேறு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்குறதுல அப்படி ஒரு பேரின்பமாக இருக்கும். நானும் என் தங்கச்சியும் போய் வாங்கிட்டு வரோம். தங்கச்சி வாங்கும்போதே நாங்கள் தேன் மிட்டாய் வாங்கலாமா கமரக்கட்டு வாங்கலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வருவோம். ஆனால் வீடு வந்து சேர்த்துக்காட்டி வீட்டில் பிடுங்கி உண்டியலில் போட்டுருவாங்க. அவங்க செலவுக்கு எடுத்துப்பாங்க. எங்களுடைய ஆசையெல்லாம் பேராசையெல்லாம் நிற ஆசையாக போயிடும். அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு எங்களுக்கு 1 ரூபா கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி போகும். இப்போல்லாம் வந்துட்டு அந்த பொங்கல் என்னான்றது மறந்தே போச்சு. இருந்தாலும் என் பசனுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த பொங்கல் டைமில் அவனுக்கு கொடுக்கறது உண்டு. அவன் அடுத்து உண்டியில் சேர்த்துக்குவான். அவனுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்குவான் அப்படின்றதுக்காக. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு பொங்கல் எண்ணெய் கொடுத்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் சின்ன பொதுவில் வாங்கியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நேற்று வீடியோடைய செகண்ட் பார்ட்டாக பூஜை மேலே கும்புறது தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். செம்பருத்தி பூன்னு ரொம்ப அழகாக பூத்துருந்தது. அதுவும் சூரிய பகவானுக்காகவே சூப்பராக பூத்தா மாதிரி இருந்தது. அவரையும் கொண்டு வந்து இங்கே வச்சு நல்லா தடர்புடலாக சாமியை கும்பிட்டு அங்கேருந்து கீழே கொண்டு வந்து வச்சு இங்கே படையில் போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் காலையிலேருந்து வேலை செஞ்சதுக்கு. அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா பாய். இந்த காணும் பொங்கலுக்கு எங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்குள்ளே மதியம் ஆகிடுச்சு. சமையலை முடிச்சு சாப்பிட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் தான் போயிருந்தோம். பொங்கல் முடிஞ்சு பொங்கல் ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னு நினச்சிட்டிங்களா? இல்லை பொங்கலுக்குலாம் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கல. சரி, இதுக்கப்புறம் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது நெக்ஸ்ட் மந்த், அதுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுற்றி பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்லி போயிட்டோம். இந்த 3 பொம்மைகளும் புஸ்ஸுன்னு செம்ம ஆயிட்டு நல்லா ஒரு சேட்டப் பண்ணினா அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இங்கேயே ஒரு 1/2 hour ஓடினதே தெரியல. இது போத்தீஸ் திறந்து இப்போ தான் வந்தேன். பார்க்கும்பொழுது ஆப்போசிட்லேயே திறந்தாங்க. பார்க்குறதுக்கே 2 பேருக்கு போட்டின்ற மாதிரி இருந்தது. போத்தீஸ் நாங்கள் எப்பயும் ஃபஸ்ட்லாம் டி நகர் போயிருந்தோம். இப்போ போகிறதில்ல. இருந்தாலும் நமக்கு பாடிக்கே வந்துடும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணாலே பர்ச்சேசிங் வந்திருந்தோம். ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் நல்லாவே இருந்தது. ஆல்ரெடி ஹெவியாகவே இருந்துச்சு. ஒர்த்து 1+1 கொடுத்துருந்தாங்க. சாரீ இது எல்லாமே நமக்கு தேவையான வட்டம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு டைம் ஆகிட்டே இருந்தது. மதியம் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு கடன் ஷாப்பிங்கை முடிச்சிட்டோம். ஏன்னா கூட்டம் இல்லைன்னு தான் நினைக்கிறீங்க. அவ்வளோ ஒரு கூட்டங்க, வீடியோவே எடுக்க முடியல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாமா தூரவா மித்து வரியா? போய் செடி எடுத்துட்டு வர.